ஹலோ ஹாய் மாவு நான் ஆட்டி வச்சாச்சு நைட்டே. காலையில் இட்லி ஊற்றலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிவிட்டேன். நான் எப்போதுமே ரேஷன் அரிசி ஆக்ட் பண்ணாமல் தான் இட்லி நாங்கள் பண்ணுவோம், தோசை பண்ணுவோம். அப்புறம் அங்கே அந்த காலத்துலலாம் எங்கள் அம்மா இப்படி தான் கரைச்சி வைப்பாங்க கையில். அதனால நானும் சுத்தமாக நல்லா கையை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டேன். காலையில் பார்த்தா மாவு நல்லா புளிச்சாச்சு. எப்போதுமே நான் ஒரே சட்டியில் வைக்க மாட்டேன், ஏன்னா பொங்கி மேலே வந்துடுறதுனால 2 சட்டியில் நான் ஊற்றி வச்சுருவேன். அதுக்கப்புறம் என்ன இட்லி சுவையாக ஊற்றி வச்சாச்சு. இட்லி அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி செமையாக இருந்துச்சுங்க. அப்படியே பாத்திரத்தில் போட்டாச்சு. அப்புறம் என்ன ஒரு சிம்பிளாக சட்னி வச்சாச்சு. அதோட ஒரு தோசையும் சாப்பிட்லான்னு ஒரு ஆசையாக இருந்தது. அது கூட தோசையும் சுட்டாச்சு. டேஸ்டியான ஆரோக்கியமான இட்லி தோசை நாங்கள் இன்னைக்கு காலையில் சாப்பிட்டோம். நீங்களும் சாப்பிட்றதுக்கு தயாராக வாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.